கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனிக் ரூட் கவர் பண்ணி தென்காசி வழியாக நம்ம சென்னைக்கு போக போகிறோம். ஸோ எந்த ட்ரெயின் அப்படின்னா எம்எஸ் கொல்லம் எக்ஸ்பிரஸ், அதாவது கொல்லம் எக்ஸ்பிரஸ், கொல்லத்துலேருந்து சென்னை எக்மோர் வரையும் போகக்கூடிய கொல்லம் எக்ஸ்பிரஸில் தான் நம்மளுடைய ஜேர்னி இப்போ இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்க ஸ்டேஷன் கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா இப்போது இருக்கோம். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் டிபார்ச்சர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:25. இப்போ கரெக்டாக டைம் வந்து 12 ஆகுது. ஸோ நம்ம ஸ்டேஷன் உள்ளே போய் வெயிட் பண்ணலாம். கொட்டாரக்கரை அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஷனில் தான் நம்ம இன்னும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போகலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளார வந்துட்டோம். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறவங்க தான் எல்லாருமே. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டபுள் ட்ராக்கிங். ஸோ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 4-5 ட்ரெயின் மட்டும்தான் இங்கே வந்து போகிற மாதிரி உள்ள ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் அது. ஸோ நம்ம கோச் பொசிஷன், நமக்கு இருக்க கோச் வந்து S4 கோச் பொசிஷனில் இல்லை, நம்மளே ஒரு கெஸ்ஸிங் வச்சு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம சென்னையிலேருந்துமே நான் சேம் இதே ட்ரெயினில் தான் வந்திருந்தேன். பட் சென்னையிலேருந்து வரல, திருச்சியிலேருந்து வந்திருந்தேன். ஸோ அன்றைக்கி ஒரு நைட் ஜேர்னி அப்படிங்கிறனால நைட் ஜேர்னி நம்ம மேக்ஸிமம் இந்த ரூட்டில் ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டியே இருக்காது. ஏன்னா நைட்டு 10 o'clock திருச்சியில் ஏறி மார்னிங் 6 o'clockலாம் இங்கே வந்து இறங்கிடுவோம். ஸோ மெயினான இந்த சீனிக் ரூட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருட்டிலே போயிடும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த பிளான் வந்து பகலில் ஃபிக்ஸ் பண்ணது இதுக்காக தான். ரூட்டை மட்டும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ரயில் ரூட்டில் நிறைய பேர் வீடியோ பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னோடய வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நேம் தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. കൊല്ലത്ത് നിന്നും ചെന്നൈ എഗ്മോർ വരെ പോകുന്ന എക്സ്പ്രസ് ട്രെയിൻ ഇന്നേ ദിവസം 2ാം നമ്പർ പ്ലാറ്റ്ഫോമിലായിരിക്കും എത്തിച്ചേരുന്നത്. பிளாட்ஃபார்ம் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்ம் 2ல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பின்னாடி தெரியும் எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ இறங்கி மாற போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரேயராக இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஸோ நம்மளும் வந்து அப்படியே இந்த ட்ராக்கில் குதிச்சு தான் அந்த பக்கம் மாற போகிறோம். ஸோ பார்க்கலாம். வெயில் பயங்கரமாக கொளுத்துது கைஸ். இப்படி ஒரு வெயில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கூட இல்லை, பயங்கரமாக கேரளாவில் வந்து வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. சடனாகவே பிளாட்ஃபார்ம் 1லேருந்து 2க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்து நேரில் பார்த்து போய் உட்கார வேண்டியதான். ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 20 minutes இருக்குது. கொல்லத்துலேருந்து ஷெட்யூல் பார்த்துட்டா 12 o'clockலாம் ட்ரெயின் கிளம்பியிருக்கு. ஆக்சுவலி மார்னிங் 2 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரீச் ஆகிடும். 2:30 அந்த டைமில் தாம்பரம் ரீச் ஆகிடும். இந்த வருஷம் வெயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசமாக இருக்குது கேரளாவில். ஏன்னே தெரியல, இவ்வளோ வெயில் நான் இத்தனை வருஷமாக பார்த்ததே கிடையாது. மேலாம் அப்படியே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பொழுது, அந்தளவுக்கு நல்ல வெயில் அடிக்குது. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தாவே தெரியும், பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அனல் காற்று அடிக்கிற மாதிரி, அந்த அனல் மாதிரி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பறக்குது. எப்படி தான் இந்த டே ஜேர்னி வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. சமாளிச்சு தான் ஆகணும். வீடியோவில் எங்கூட நீங்களும் சேர்ந்து ஃபுல்லாக பார்க்க தானே போகிறீங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அரைவல் ஆகிட்டுருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெயின் வந்துகிட்ருக்கு. நம்மளுடைய கோச் S4. ஸோ கோச் பொசிஷன் கரெக்டாக நின்றுட்டுருக்கேன்னு தெரில. பிகாஸ் இங்கே வந்து கரெக்டான ஒரு நேம் போர்டு இல்லாதனால. சரி பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய் தான் நம்ம ஏறணும் போல். பட் ஆனால் வந்து நான் நின்றுட்டு இருந்த இடம் ஏசி கோச் கிட்டே வந்திருக்கு. ஸோ ரொம்ப தூரம் முன்னாடி போய் தான் ஏறணும் போல். ஏதோ ஒரு கோச்சில் ஏற வேண்டியதான். பிகாஸ் நான் இங்கே 1 minute தான் ஸ்டாப்பிங்கு. உள்ளே ஏறிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வெளியே நடந்த சேஃப் கிடையாது. ஜஸ்ட் 1 minute சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நானே S4 வந்துட்டேன்.
கரெக்டாக 1 மினிட்ல எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய சீட் நம்பர் 16. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்து உட்கார வேண்டியதுதான். யா, நம்மளோட இது அந்த அப்பரில் தான் நமக்கு சீட் கிடச்சிருக்கு. கரெக்டாக நம்மளும் வந்து கோச்சுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ட்ரெயினில் இந்த ஸ்லீப்பர் கோச் பற்றி உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னு எதுவும் இல்லை. நமக்கு நார்மலாக இருக்கிற அமெனிட்டிஸ்னு வந்து பார்த்தோன்னா ஒரு லைட்ஸ் வந்து ரீடிங் லேம்ப்லாம் கிடையாது. காமனாக வந்து ஒரு நைட் லேம்ப் இருக்கும், 2 நார்மல் லேம்ப் இருக்கும், தென் சார்ஜிங் போர்ட் இருக்குது. தென் வந்து ஸ்லீப்பர் பொறுத்தவரையும் லோயர், மிடில் அண்ட் அப்பர். ஸோ நமக்கு கிடச்சிருக்க சீட் வந்து இந்த சைடு அப்பரில் தான் கிடச்சிருக்க சீட்டு. பரவாயில்ல, இன்டர்வியூ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட தான் கிடச்சிருக்கு. இட்ஸ் குட். ட்ரெயினே காலியாக தான் இருக்குது, பட் போக போக ஸ்டேஷனில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். காமனாகவே தென்காசி வரையும், அதாவது செங்கோட்டை வரையுமே வந்து பார்த்தா நமக்கு வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ட்ரெயினில். ஸோ இப்போ பார்க்குறதுலாம் வியூவே கிடையாது. வரும் பாருங்கள், புனலூர் ஸ்டேஷன்லாம் தாண்டிட்டோம்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆவணீஸ்வரம் அப்படின்னு சொல்கிற நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ரீச் ஆகிருக்கு. இங்கேயுமே ஃபுல்லாக பிளாட்ஃபார்மே காலியாக தான் இருக்கு பாருங்க, யாரையுமே காணும். ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ கேரளாவிலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லாஸ்ட் மைன் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போகிற இந்த ரூட்டில். ஸோ இங்கேருந்தும் அதிகமாக ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கிடையாது. புனலூர் மதுரை ஒன்று இருக்குது. தென் அப்புறம் இந்த ட்ரெயின் தான் புனலூர் மதுரை ஒன்று இருக்குது. தென் வந்து திருநெல்வேலியிலேருந்து குருவாயூர் போகிற ஒரு ட்ரெயின் பாலருவி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் மேக்ஸிமம் இந்த ரூட்டில் வரக்கூடிய ட்ரெயின்ஸு. ஸோ இந்த ஸ்டேஷனில் எத்தனை பேர் இந்த ட்ரெயினில் ஏற போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இதுக்கு மேலே காட் செக்ஷனில் போகிறதுனால இந்த ட்ரெயினில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு என்ஜினும் பேக்கில் ஒரு என்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த புனலூர் ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து செங்கோட்டை வரையும் கொண்டு போவாங்க. ஏன்னா வைபுக்காஸ் அந்த ஒரு புல்லிங் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட புனலூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி செங்கோட்டையிலையுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த என்ஜின் வந்து கழட்டுறதுக்காக இருக்கும். தென் இந்த ட்ரெயின் வந்து விருதுநகர் போனதுக்கப்புறம் விருதுநகர் வந்து ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் தான். ஸோ விருதுநகர் டு கொல்லம் வந்து பார்த்தோன்னா டீசலில் தான் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. மேபி வித்தின் 1 இயர், ரொம்ப டைம்லாம் ஆகாது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கிடுவாங்க. ஐ திங்க் வந்து நியூ LHP கோச்சஸும் இந்த ட்ரெயினுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விருதுநகர் வரையுமே இப்போது டீசல் லோக்கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஓக்கில் தான் வேப் 4 தான் புல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எக்மோர் போகிறோம் அப்படின்னு. இப்போ வரையுமே ட்ரெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. இங்கே பொன்னூர்லேருந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. இங்கே பொன்னூர்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய குகைகள் இருக்குது, தென் ஹிஸ்டாரிக்கல் பிரிட்ஜஸும் இருக்குது. ஸோ எல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம செங்கோட்டை வரை இப்போ போக போகிறோம். ஸோ இதுதான் புனலூரோட கல்லடை ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட அருமையாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பஸ்ஸில் வரும்போது நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரூட்டில் நான் பகலில் ட்ரெயினில் போகிறேன். நைட்டு 2-3 தடவை வந்திருக்கேன், பட் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பகலில் வர்றது. ஸோ ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதுதான் வந்து செங்கோட்டை போகிற வரைக்குமே இதுதான் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் வந்து 3 ஏசி கோச் இருக்குது. அதாவது ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. ஜென்ரல் 2 இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரெயின் தான் அது. பிளான்டேஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்ன தோட்டம்னு தெரியல, அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் அந்த சைடெல்லாம் வந்து நம்ம பைனாப்பிள் தோட்டம் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் அப்படியே ஸ்லைட் பேக் சைடில் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாஸ் எல்லாமே. பாருங்களேன், வாவ், ப்ளூ
ஹைட்டில் ஒரு பெரிய மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம போகிற ரோடு எல்லாமே ரொம்ப கீழே தான் வந்து பார்த்தோன்னா தெரியுது. ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்குங்க அது. ஒரு அழகு இந்த ஏரியா, செம்மையாக இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த கவர் பண்ணி நம்ம ஒரு சுற்றி திருப்பி அந்த வழியாக போவோம். நல்லா இருக்கு கைஸ். ஐ திங்க் இதுக்கு இடையில தான் அந்த 13 கண் பாலம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 13 கண் பாலம் அப்படிங்கிறது தென்மலை தாண்டி தான். பட் ஆனால் நம்ம என்ன தென்மலை கிராஸ் ஆகலை. இந்த ரயில் ரூட் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றி அங்கே போகும். இல்லை நம்ம ஆல்ரெடி அந்த ஏரியா கவர் பண்ணிட்டோமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் அங்கே போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டை வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரூட் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு செம்ம வர்த்தான ஜேர்னி இது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ட்ரெயினில் சென்னை வரைக்கும்லாம் ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் திருநெல்வேலி தென்காசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் புனலூர் வரையும் வாங்க போதும். 45 ரூபா 50 ரூபா நம்ம தான் அதில் டிக்கெட் சார்ஜே வரும் உங்களுக்கு. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டனல் உள்ளார போக போகிறோம். வாவ், டனல் உள்ள எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் நைஸ். டனல் உள்ள நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டனல் உள்ள நம்ம இப்போ ஏறி வெளியே வர போறோம். நல்லா இருக்கு. அடுத்து ஒரு சின்ன பாலம் அது. இந்த பாலத்துக்கு கீழே தான் ரோடு இருக்கா? ரோடு ஆக்சுவலி எங்கே போகுதுன்னு தெரியல. ரோடு இது கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பை ரோடு வரப்போ நம்ம இந்த மாதிரி பாலம்லாம் 1 2 பார்த்துருக்கேன். பட் சத்தியமாக தெரியல. ரயில் ரோட்டில் வரப்போ நிறைய பாலம் இருக்குது இதே மாதிரி. ஒரு டேர்னிங்கில் தூரமாக ஒரு பாலம் காமிச்சல, அந்த பாலம் மேலே தான் நம்ம இப்போ போனோம். பார்த்தீங்களா, ஒரு சுற்றி வந்து திருப்பி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிறது. நல்லாயிருக்கு. ரயில் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இது, ஒட்டேக்கல் ஸ்டேஷன். இதெல்லாம் ஸ்டாப்பிங் கிடையாது. ஒட்டேக்கல் எனக்கு தெரிஞ்ச அடுத்தது தான் தென்மலை ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டேஷன்லாம் ட்ரெயினே நிற்காமல் வந்து பார்த்தா ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்மே வந்து ஒரு மாதிரி பாசம் பிடிச்சி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது, யூஸே பண்ணாத அளவுக்கு. ஒட்டேக்கல் ஸ்டேஷன். அடுத்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேஷன் தென்மலை ஸ்டேஷன். இது தென்மலை ஸ்டேஷன். இது ஸ்டேஷன் வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ தென்மலையிலே கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போர்டு ஆனாங்க. கீழே பார்க்குற இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போவோம். இதுக்கு மேலே பாருங்கள், சீனரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் தான் 13 ஆர்ச் பிரிட்ஜு, நிறைய டன்னல்ஸ்லாம் இதுக்கு மேலே வரப்போகுது. இந்த 13 கண் பாலம் தான் நம்ம எல்லா மூவிஸ்லையுமே வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பாலம். இதை சுற்றி உள்ள வியூ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் இப்படி போகிறது, வாவ். ஆக்சுவலி பல டைம் பகலில் வரும்போது பார்க்கணும். ரயில்வேவும் இதுக்கு அங்கிட்டு பேரலாக கொஞ்சம் தூரத்துக்கு ஒரே மாதிரி தான் போவோம். ஸோ பஸ்ஸில் வந்தாவே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம செங்கோட்டை போயிடலாம் புல்லூர்லேருந்து. பட் ட்ரெயினில் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரொம்ப டிலே ஆகுது. பிகாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஹில் ரூட்டாக இருக்கிறனாலையாக தான் இருக்கும். அதுதான் மெயினான ரீசன். சீனரிஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல. பட் அடிக்கிற வெயிலுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில.
அப்படியே உடம்பெல்லாம் பயங்கரமாக பொள்ளுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இல்லை ஃபேன் பாருங்கள், மேலே 3 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 ஃபேன் ஓடினாலுமே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வித ரஷ்யம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நமக்கு வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரயில் ரோட்டில் நம்ம மழை பெய்கிற டைம்லலாம் வந்தோம் அப்படின்னா வந்து செம்மையாக இருக்கும். பட் ஏதோ தப்பான கிளைமேட்டில் வந்துட்டோம் போல். இப்போ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்ச இந்த மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதெல்லாம். பட் ஒன்றும் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்கேன், அதுதான் உண்மை. வீட்டிலேருந்து சோறு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். சோறு, பீன்ஸு, தென் ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் நம்ம என்ன மதிய லஞ்சு. ஒரு நல்ல கேர்வ் இது, சூப்பராக இருந்துச்சு. இருங்க ஃப்ரண்ட் கேமராவில் போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான கேர்வ் அப்படின்னு? எவ்வளோ பெரிய கேர்வ் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் டேர்ன் ட்ரெயின் அப்படியே வந்து கேர்வாக வர மாதிரியே இருக்குது. இந்த மலை பாதை இருக்கிறதுலே நம்ம கடைசி ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் ஆரியங்காவு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை ஸ்டேஷன் தான். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் 2 டன்னல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஆரியங்காவிலேருந்து கிளம்பியாச்சு. தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நமக்கு வரக்கூடியது ஒரு டனல் ஒன்று வரும். இருக்கிறதுலேயே பெரிய டனல் இது. இப்போ அந்த லாஸ்ட்டு டன்னலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் டனல். பயங்கரமாக இருட்டாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயினில் சப்வேல போயிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் சப்வேல போயிருக்கேன். பஸ் பாருங்கள், நம்ம டனல் உள்ளே இதுதான் போயிட்டு இருக்கோம். டனலை விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஐ திங்க் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டனல். அரௌண்டு 2.7 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த டனல். இந்த டனல்லையே தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர் வந்து இதுலேயே முடிஞ்சிடும். டனல் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ டனல் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் நம்ம தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் லாஸ்ட்டு டனல். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டேஷன் நமக்கு செங்கோட்டை தான். இடையில பஸ்ஸில் போனால் புளியரெல்லாம் இருக்குது. பட் நம்ம கீழே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ் வளவு. பஸ்ஸிலலாம் வந்தப்போ பார்க்கக்கூடிய இடம் இதுதான். நம்மளுடைய காட் செக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே நார்மல் ட்ரெயின் தான். இதுக்கு மேலே இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்பீடு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பயங்கர ஸ்பீடாக இருக்க போகுது. அரௌண்ட் 110, 120 போகும். இதுக்கு மேலே இப்போ வரையுமே உருட்டிட்டு தான் போகிறாங்க. செங்கோட்டை தாண்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. தமிழ்நாடு ரீச் பண்ணிட்டோம். ஸோ சுற்றுச்சூழலை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குல்ல. அதுவும் தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்துக்கு அடைமொழியை தென்றல் விடும் தென்காசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம இப்போது தென்காசி செங்கோட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், மலைப்பாதையோட ஜேர்னி முடிஞ்சு. வெறும் 80 கிலோமீட்டருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் 3 மணி நேரம் இந்த ட்ரெயினில். பார்ப்போம், இதுக்கு மேலே கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போயிடும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இது பகவதிபுரம். இந்த பகவதிபுரம் ஸ்டேஷன் தான் தமிழ்நாட்டோடைய ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரூட்டில். பட் இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. பட் இந்த சர்வீஸ் ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா யாருமே வரலன்னு அப்புறம் எதுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துட்டு அப்படின்னா அவங்க வந்து எடுத்துட்டாங்க.
பெரிய ஸ்டேஷன் தான். எல்லா பிளாட்ஃபார்மே கவர் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒன்ஸ் தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டா போகிற ஸ்பீடை மட்டும் பாருங்கள் அப்படின்னு. ஸோ நல்ல ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ ஈவினிங் எப்படா 6 மணி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெயில் குறையும். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பொதிகை எக்ஸ்பிரஸ் இருக்குது பாருங்கள். அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் இந்த பக்கம் நிற்கிறது சிலம்பு எக்ஸ்பிரஸ். இதுக்கு இந்தாண்ட நிற்கிறது என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரில. ஐ திங்க் அது குன்னூர் வழியாக போகிற வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரெயினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலம்பு எக்ஸ்பிரஸ் நிற்கிது. பொதிகை சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரம் வழியாக போகிற ஒரு ட்ரெயின். இது எந்த ட்ரெயின்னு தெரியல, பார்ப்போம். எஸ், இது மதுரையிலேருந்து குருவாயூர் வரையும் போகக்கூடிய குருவாயூர் ஸ்பெஷல் ட்ரெயின். இது மதுரையிலேருந்து இப்போ ரீசன்ட் டைமில் தான் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அன்ரிசர்வ்டு நிறையா இருக்குது இந்த ட்ரெயினில். நம்ம செங்கோட்டை வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகிட்டோம். இதில் ஜென்ரல் செக்ஷன் நிறைய இருக்கிறதுனால வந்து இந்த டைம் வந்தால் நம்ம ஈஸியாக புனலூர், மதுரையிலேருந்து புனலூர் வரையும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதில் செங்கோட்டை ஸ்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம ரீச் ஆகக்கூடிய ஸ்டேஷன் வந்து தென்காசி ஸ்டேஷன். ஸோ தென்காசி வந்தாச்சு. பயங்கர வெயிலாக இருக்குது இங்கே. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. எப்படி வெயில் சுட்டடிக்குது பாருங்க. அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது இங்கே. தென்காசிலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிராபிக்கல் ஏரியா அப்படின்னா சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வெயில் சுட்டடிக்குது இங்கே. எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க. அப்புறம் நம்ம ட்ரெயின் எப்போ வேகத்தில் ஸ்பீடு. சுத்தமாக முடியல ப்ளீஸ். படுத்தாச்சு. எப்போ எழுந்திரிக்கணும் அடுத்த ஸ்டேஷனுக்கு கவர் பண்ணுறோம். ராஜபாளையம் வந்தாச்சு கைஸ். ராஜபாளையம் வந்தாச்சு. நீ விருதுநகர், மதுரை, திருச்சி, சென்னை இன்னும் எத்தனை ஸ்டேஷன் தான் இருக்குது. நம்ம சிவகாசி தாண்டி வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர். ரொம்ப ஹை
ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த சைடில் புழுதியெல்லாம் கிளப்பிட்டு போகுது பார்த்தீங்களா, என்ன ஸ்பீடு பாருங்க. புழுதியெல்லாம் அப்படியே முகத்தில் அடிக்குது உள்ள, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. प्लेटफॉर्म नंबर 2 यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1610 திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ஃபுட்டு இன்னும் வாங்கலை, வெஜ் ஃபுட்டு இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ கைஸ், சென்னை தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. ஜேர்னி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜேர்னி வைஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நான் சொல்கிறத விட இன்னொரு விஷயம் இருக்குது. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா புழுக்கத்தில் வாடி வறண்டு போயிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 12 o'clock கிளம்பி நைட்டு ஒரு 9 o'clock திருச்சி வந்து சேர்ற வரைக்குமே பாடா பயங்கரமாக புழுக்கமாக தான் இருந்துச்சு. பட் திருச்சி தாண்டினதுக்கப்புறம் ஏறி படுத்துட்டு எதுவுமே தெரியல. ஒரு 250 rupeesக்கு சென்னை வரைக்கும் 390 rupees. ஸோ 390 rupeesக்கு சென்னை வருது, இந்த ட்ரெயினில் வருது தான். பட் டைமிங் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுள் இல்லை பகல் ஃபுல் ஜேர்னி அப்படிங்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு சரியில்லை. ரெய்னி சீசன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரெக்கமெண்டட் ட்ரெயின் தான். அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் வர ஒரே ட்ரெயின் இது தான். இல்லைனா வந்து செங்கோட்டை வந்து பொதிகை, சிலம்பு அந்த மாதிரி ட்ரெயினில் மாறி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:35. சொன்ன டைம் கரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் நான் ரூம் போய் சொல்கிறேன். என்னன்னு தெரியல, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நார்மலாகவே சொல்லணும் அப்படின்னா ஜேர்னி எனக்கு ரொம்ப ஓகேவாக தான் இருந்தது. பட் வெயில் தான் ரொம்ப வாட்டி எடுத்துருச்சு. ஸோ நீங்கள் அது கனெக்ட் பண்ணி வந்துருக்கீங்க. ஓவரால் ஜேர்னி குட் தான். பாய்.